மேகமலை வருசநாட்டு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 92 கிராம மக்களை வெளியேற்றணும், அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதாவது பல தலைமுறையினர் அங்கே இருக்காங்க. திடீர்னு இப்படியான ஒரு அகற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தமிழ்நாடவே பேர்த்து வேற ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும்? இவங்க வளங்கள் இருப்பதற்கும் இந்த பகுதி மக்கள் வாழ்வதற்கும் ஆளுடைய இடங்களுக்கும் கொஞ்சம் தொலைவுகள் இருக்குது, தூரம் இருக்குது. ரெண்டாவது, அங்கே மலைப்பகுதியை நம்பி வாழ்கிற மக்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கைக்கு எதிராக நடந்துக்க மாட்டாங்க. நம்ம வெளியில் இருக்க நம்மை விட அதிகமாக வனத்தை பாதுகாப்பவர்களும் வனத்தை நேசிப்பவர்களும் யாராக இருக்காங்க அப்படின்னா, அங்கே அங்கே குடியில் இருக்கிற அங்கே மக்கள் தான். அந்த மக்கள் வனத்துக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் வருசநாடு அந்த ஏரியா பகுதியில் ஆக்கிரமிப்புங்கிறது கிடையாது. மக்கள் வாழ்கிற இடம். பல 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 பரம்பரையாக அவங்க அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் தான் மக்கள் மீது தீராத பற்று கொண்டிருக்கிறார். அவரே இந்த வருசநாடு மலைப்பகுதிக்கு ஒரு முறை போயிட்டு இது அங்கே உண்மையான ரிப்போர்ட் என்னங்கிறத அது மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் அவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் கண்ணா. வணக்கம். தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேகமலை வருசநாட்டு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 92 கிராம மக்களை வெளியேற்றணும், அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அவங்க ஆக்கிரமிப்பாளர், நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை, நாங்கள் 100-150 வருஷமாக இங்கே வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான நாங்கள் இங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களோட தமிழ்நாடு அரசு கோர்ட்டில் சீராய்வு மனு போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது அங்கே வாழ்கிறவங்க அவங்க சொன்னது மாதிரி, அதாவது பல தலைமுறையினர் அங்கே இருக்காங்க. அவங்க அங்கேருந்து படித்து பள்ளியில் படித்து அரசு அதிகாரிகளாக மாறி கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே அரசு பணியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மின்சாரத்துக்கு இத்தனை ஆண்டுகளாக பணம் கட்டி மின்சாரம் கட்டி வாழ்ந்துருக்காங்க. ரெண்டாவது, குடிநீர் வசதியோடு அவங்க பணம் செலுத்தி வரி செலுத்தி எல்லாம் செலுத்தி வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு இப்படியான ஒரு அகற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வேரோட ஒரு குடும்பத்தவே பல பல ஆயிரம் குடும்பங்கள், கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களுக்கு மேலே அந்த கிராமங்களில் அங்கே உள்ள 92 கிராமங்களில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களாம் எங்கே போவாங்க, எப்படி இந்த முடிவு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி தான் இது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, பல லட்சங்கள் செலவழிச்சிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குது அப்படி. ஆனால் பொதுவாக இந்த வனப்பகுதியில் எப்படி மக்கள் வசிக்கிறாங்க, வனவிலங்குகளுக்கு தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில ஆய்வுகளை மேற்கொள்ள நீதிமன்றங்களை சொல்லியிருக்காங்க. இவங்க ஆய்வு பண்ண போகிறவங்க இருக்காங்கல்ல, அந்த குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வனத்துக்குள்ளே போயிருப்பாங்களா அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. அவங்க உள்ளே போய் ஆய்வு பண்ணி அங்கே இருக்க மக்களோட கலந்து பேசி இப்படியா எவ்வளோ காலமாக இருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி உண்மையான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்க சப்மிட் பண்ணியிருக்கிற அந்த மனுவை வச்சும் அந்த ரிசல்ட்டை வச்சும் அந்த ஆய்வு அறிக்கையை வச்சு தான் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அப்போ இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எவ்வளோ காலமாக அங்கே இருந்திருக்காங்க, அவங்கள மொத்த பேரையும் ஒரு தமிழ்நாடவே பேர்த்து வேற ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும்? அது முடியாது இல்லை. அது மாதிரியா அந்த மக்களுடைய ஒரு வாழ்வாதாரம், அவங்க குடும்ப ரீதியாக பல தொடர்புகள் அங்கே வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுடைய ஒரு பொண்ணு கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அவங்க விளை நிலங்கள்லாம் அங்கே இருக்குது. அவங்களுக்கான எல்லா வாழ்வாதாரமும் அந்த 92 கிராமங்களில் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு முடிவு உண்மையிலே பேர் அதிர்ச்சி, பெரிய சோகம் அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட தான் இந்த சிக்கல் வருது. இன்னொன்று சொல்கிறாங்க, அங்கே ரிசார்ட்லாம் கட்டியிருக்காங்க, அது சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு போகிறாங்க, அது வனவிலங்குகளுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் பலமுறை அந்த இடங்களில் பயணம் செஞ்சுருப்பீங்க. உண்மையிலேயே அங்கே எப்படி இருக்குது, ரிசார்ட்லாம் இருக்கா? அதாவது கொடைக்கானல் பகுதியில் தான் ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் மாதிரி இடங்களில் தான் ரிசார்ட் இருக்குது. அந்த மாதிரி ரிசார்ட்டுகள் அங்கே சுற்றுலா பயணிகள் போகிறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இடங்களில் அவங்க கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கேயும் வனத்துக்குள்ளே, வனம்னா அது அதிகமாக பைன் ட்ரீஸ் தான் இருக்கும், பைன் மரங்கள் இருக்கும், சூழ்ந்த காடுகள், சவுக்கு மரங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால்
வருசநாடு மலை வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய டீப் ஃபாரஸ்ட்டு. அங்கே நிறைய அனிமல்கள் வந்து இருக்குது. வனவிலங்குகள் அதிகமாக அங்கே இருக்குது. ஆனாலும் வனவிலங்குகளுக்கு நான் அந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ஆய்வுக்காகவே நான் போயிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன். இவங்க வந்து வனவிலங்குகள் இருப்பதற்கும் இந்த பகுதி மக்கள் வாழ்வதற்கும் ஆளுடைய இடங்களுக்கும் கொஞ்சம் தொலைவுகள் இருக்குது, தூரம் இருக்குது. ரெண்டாவது, அங்கே மலைப்பகுதியை நம்பி வாழ்கிற மக்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கைக்கு வந்து எதிராக வந்து நடந்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை தான், மலையோடும் வனங்களோடும் அந்த வனவிலங்குகளோடும் சேர்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருவாங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால வந்து வனத்துக்கு வந்து ஆபத்து வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உண்மையில் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பயிர்கள் வந்து பயிரிட்டு அதன் மூலமாக வருகிற வருவாயை நம்பி தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்படின்னா வனத்தை நம்ம வெளியில் இருக்க நம்மை விட அதிகமாக வனத்தை பாதுகாப்பவர்களும் வனத்தை நேசிப்பவர்களும் யாராக இருக்காங்க அப்படின்னா, அங்கே குடியில் இருக்கிற அங்கே மக்கள் தான். அந்த மக்கள் வந்து வனத்துக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க இந்த இடம் எங்கே வருதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ மேகமலை வருசநாடு அது வந்து ஆண்டிப்பட்டி, தேனி, மதுரையிலிருந்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி தாண்டி ஒரு இடது பக்கம் வந்து திரும்பும்போது அவங்க ஒரு வருசநாடுக்கு போகிறதுக்கான ஒரு தனி பாதை இருக்குது. தேனியிலிருந்தும் ஆண்டிப்பட்டியிலிருந்தும் பஸ்ஸு வந்து இருக்குது. பஸ் வசதி, பேருந்து வசதி இருக்குது. தேனியிலிருந்தும் ஆண்டிப்பட்டியிலிருந்து பேருந்து வசதி வருசநாட்டுக்கு காலையிலேருந்து போகிறது இருக்குது. அதே மாதிரி அந்த ரூட் எப்படின்னா, வருசநாடில் உள்ளே போய் கடமலைக்குண்டு வழியாக போய் அங்கேருந்து வருசநாட்டுக்கு போய் அங்கேருந்து வர்ற நதிக்கு தான் அந்த வைகையாறு. அங்கேருந்து வைகை அணைக்கு அங்கே வருது. அந்த வருசநாடு பகுதி வந்து உள்ள வனத்துக்குள்ளே போகும்போது அந்த பேருந்துகள் வந்து பாதுகாப்போடு தான் போவாங்க. அவங்க வனத்தை மீறி, வனத்துறையை மீறி அங்கே யாரும் உள்ளே போக முடியாது. இந்த அரசு பேருந்து தான் போகும். அந்த அரசு பேருந்து எங்கே போய் நேராக வெள்ளிமலை, அதுக்கு இடையில் உள்ள சில கிராமங்கள் இருக்குது. அந்த வெள்ளிமலையில் போய் மேகமலைக்கு பின்புறம் வந்து சின்னமனூர் என்கிற அந்த பகுதிக்கு வந்துடும். அப்படியான ஒரு வழித்தடம் அங்கே இருக்குது. அப்படி தான் நான் வந்து எதுக்காக போனோன்னா, நாங்கள் வந்து யானைகள் கணக்கெடுப்பு வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை யானைகள் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த கணக்கெடுப்பு குழுவோடு நான் வந்து மாவட்ட வன அதிகாரி அவர்களுடைய அனுமதி, அவரோட தான் கூட போகிறேன். அவங்கெல்லாம் போனாங்க, அப்போ நானும் கூட போகிறேன். அங்கே எப்படின்னா 2 பக்கமும் பேருந்து போகும்போது 2 பக்கமும் அடர்த்தியான வனம் தான். நடுவில் சாலை போட்டிருப்பாங்க. அந்த வழியிலே நீங்கள் வந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாலே செந்நாய்கள் ஒரு பக்கமும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து சாலைக்கு பக்கத்துலேயே நிற்கும். கூட்டமாக இருக்கும். யானைகள் வந்து கூட்டமாக இருக்கும். நான் பார்த்தது வந்து செந்நாய்கள் பார்த்துருக்கேன், மான்கள் கூட்டத்தை பார்த்துருக்கேன், கரடி வந்து சாலையிலே இருக்கிற அந்த மாதிரியான சூழலை பார்த்துருக்கேன். இரவு அங்கே தங்கியிருக்கோம். இரவு கருமந்திகளுடைய அந்த அதிகமான சத்தம் நிறைய கேட்குது. நாங்களும் நேரிலே பார்த்துருக்கோம். பறக்கும் அணில்கள் வந்து நான் நேரில் பார்த்தேன். சரியான ஒரு 6 மணிக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு அந்த டிஎஃப்ஓ அவர்கள் சொன்னாங்க. கரெக்டாக அதே மாதிரி அந்த பறக்கிற அணில் வந்தது. அப்படியான ஒரு அடர்ந்த வனப்பகுதி உள்ள அங்கே வன ஊழியர்கள் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க. வெள்ளிமலையில் வந்து அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு ஷெட்டு. அந்த ஷெட்டில் வந்து அவங்க தங்கியிருந்து வனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அவங்க வந்து ஃபயரிங் ஸ்பாட், அதாவது தீ தடுப்பு, வனத்துக்குள்ளே தீ தடுப்புக்கிறதுக்கான ஒரு சில பாதைகள் இருக்குது. அது வந்து அந்த இடமே வந்து சுத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. எந்த புல் பூண்டு இல்லாமல். ஒருவேளை இயற்கையாகவே தீ பற்றி கொண்டால் அது அந்த இதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து தீ பரவாது அப்படின்பதற்கான அந்த இடத்துல வந்து புல் எதுவும் வளராமல் வந்து இவங்க வந்து பாதுகாக்கிறது தான் அந்த வன ஊழியர்களுடைய வேலை. அந்த வனத்துக்குள்ளே அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் வந்து வசிப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா குடியிருப்பு மக்கள் குடியிருப்பு மட்டும்தான் இருக்கே தவிர அங்கே எங்கேயுமே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸோ பெரிய தங்குற விடுதியோ எங்கேயுமே அது கிடையாது. அப்படியான ஒரு இதே அறிகுறி அங்கே கிடையாது. கொடைக்கானலில் இருக்கிற நிலை வேறு, இங்கே வருசநாட்டில் இருக்கிற நிலை வேறு. வருசநாட்டில் வந்து யாராவது வந்து இந்த மக்களை வந்து நேசிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ யாராவது போய் தயவு செஞ்சு இந்த பக்கம் போய் அவங்க பார்க்கணும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து வருசநாடு அந்த ஏரியா பகுதியில் வந்து ஆக்கிரமிப்புங்கிறது கிடையாது. மக்கள் வாழ்கிற இடம். பல பரம்பரையாக அவங்க வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம குடியிருக்கோம்னா இங்கே வந்து எப்படி ஆக்கிரமிப்பு நம்ம சொல்ல முடியும்? நமக்கான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம். நமக்கு அது அனுமதியோடு தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்க சூழலில் வந்து திடீர்னு மொத்த பேரையும் வந்து வலித்து போடுறது, வெளியில் தூக்கி போடுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து அது நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. ஏன்னா குழந்தைகள் தான் படிக்கிறாங்க, பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. அங்கே பள்ளிக்கூடங்கள் அங்கேயே இருக்குது. ரெண்டாவது இவர்களெல்லாம் அந்த இடத்தை நம்பியே பல காலமாக வாழ்ந்தவர்கள் திடீர்னு ஒரு இடத்துக்கு
போய் அவங்க எங்கே போய் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இது எல்லாமே வந்து நீதிமன்றம் வந்து அப்படி ஒரு பார்வையில் சொல்லக்கூடாது. ஏன்னா நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு கிடைத்த அறிக்கை என்னவோ அதை வைத்து தான் இந்த தீர்ப்பை சொல்லியிருப்பாங்க. அவங்க முறைப்படி தமிழக அரசு இதற்கான தலையிட்டு இதுக்கான வந்து அவங்க முழு ஆய்வை வந்து இவங்க வந்து ஒரு சீராய்வு வந்து போடுறதா சொல்லியிருக்காங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் தான் மக்கள் மீது தீராத பற்று கொண்டிருக்கிறார். அவரே வந்து இந்த வருசநாடு மலைப்பகுதிக்கு ஒரு முறை போயிட்டு வந்து இது வந்து அங்கே உண்மையான ரிப்போர்ட் என்னங்கிறத அது மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் அவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து இத்தனை வருஷமாக அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களோடு அதை சமர்ப்பிச்சாதான் அது இது. ஆமாம், இல்லைன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப உறுதியாக சொல்லுது, நாங்கள் இல்லைன்னா மிலிட்டரியை கொண்டு வந்து இறக்கி அந்த இடங்களை காலி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அவ்வளவு தூரத்துக்கு போகிறதுக்கு வந்து நம்ம கொடைக்கானலை வந்து விட்டுட்டோம். அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை, கொடைக்கானலை மட்டும் எப்படி விட்டோம்? கொடைக்கானலில் வந்து இங்கே வந்து அவ்வளவு ரெசார்ட் வந்துருக்கு. மக்கள் சுற்றி பார்க்குற இடம் போக பல்வேறு நட்சத்திர விடுதிகள் எல்லாமே அங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க வந்து பர்ஃபெக்டாக அந்த அந்த நிலத்துக்குள்ளே அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அங்கே ஏலக்காய் பயிரிட்டு அவங்க வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மரங்களை நம்பி வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. புதுசாக இங்கே வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் மேகமலை அப்படிங்கிறது இப்போ நம்ம நிலத்துலேருந்து இது எவ்வளோ உயரத்தில் இருக்கும்? இல்லை, அது உண்மையில் கடல் மட்டம் தான் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த நீங்கள் அங்கே வந்து இப்போது ஒரு 3 மணிக்கு மேலாம் போக முடியாது. அது வந்து இப்போ காப்பி தோட்டம், தேயிலை தோட்டம் இருக்குது. அங்கே வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து பெருசாக வீடுகள் எதுவும் கிடையாது. அங்கே வந்து ஒரு சுற்றுலாத்துறையுடைய ஒரு தங்கும் விடுதி மட்டும், ஒரு சின்ன விடுதி மட்டும் இருக்குது. அது அவ்வளோதான். அது ஒரு அரசு அலுவலகம் இருக்குது. அங்கே அவ்வளோதான் இருக்குமே தவிர அங்கே வந்து பெரிய நட்சத்திர விடுதிகளோ பெரிய பெரிய மாளிகைகளோ எங்கேயுமே அங்கே கட்டளை கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஆரம்பத்திலேருந்து அந்த காலத்திலேருந்து நான் குழந்தையாக இருக்கிற பள்ளி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்திலேருந்து அந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா தான் இருக்குது. இப்போவும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். மேகமலை பகுதி வந்து அங்கே ஒரு டேம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒரு சின்ன ஒரு டேம் இருக்குது. நீங்கள் அது எல்லாமே சுற்றி மேகமலை மட்டும் நம்ம கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. அது வந்து செண்பகத்தோப்பு இந்த பக்கம்லாம் உள்ள ராஜபாளையம் இந்த மலைப்பகுதியில் இருக்கிற அந்த பல குடும்பங்கள் வந்து இதனால் கடுமையாக பாதிக்கிறது. இதை வந்து எப்படின்னா கருணையோடு அணுகணும். இந்த விஷயத்தை வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் கருணையோடு அணுகி மக்கள் நலன் வந்து ரொம்ப முதல்ல காரணமே வச்சுக்கிட்டு அப்படி அணுகி தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணணுமே தவிர இது வந்து அவன் மொத்தத்துக்கு உடனே வந்து வலிச்சு எடுத்து போடுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து செய்தால் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுடைய மொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போகிற மாதிரி இப்போ அங்கே உள்ள தேனி பகுதியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு சூழல் வந்து இக்கட்டான சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேர் தியானம் பண்ணுறதாக சொல்லி இப்போ பெரிய வனப்பகுதிக்கு சொந்தமான நிலங்களை வந்து அபகரித்து வச்சுக்கிட்டு அது வந்து தியானம் பண்ணுறதாக சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் அப்போ நம்ம சும்மா விட்டுட்டோமே. அங்கேயுமே யானை வழித்தடங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அங்கேயே யானை வழித்தடங்கள்லாம் மறைச்சி யானைகள்லாம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அமைதியாக வேடிக்கை பார்த்து இருந்துட்டு பல தலைமுறைகளை வாழ்ந்த மக்களை கொண்டு வந்து அகற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இது வந்து ஒரு கருணையின் கண்களோடு தான் இதை பார்க்கணும். காமராஜர் சொன்ன மாதிரி மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை அப்படின்னு காமராஜரோட சொல்லியிருந்தார். அது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து யாராக இருந்தாலும் சரி இது ஒரு கருணையோடு அணுகணும். ஏன்னா பல்வேறு குழந்தைகளுடைய எதிர்காலமும் இதில் வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ரெண்டாவது மக்களின் கோரிக்கையாக அதுவாக தான் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை எஸ்டேட்டில் இது மாதிரி தான் பெரும் பல குடும்பங்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தி பண்ணாங்க. இப்பவும் அங்கே சிலர் அங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க வந்து. ஆமாம், அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சம் இது விட்டுருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போயிடுவாங்க. மாஞ்சோலை எஸ்டேட் வந்து நீங்கள் வந்து அது முழுக்க வனம் தான். நீங்கள் இது வந்து கொஞ்சம் கிராமமும் சேர்ந்து பல ஆண்டுகளாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொன்னால் அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. நாங்கள் போய் தங்கியிருந்த காலகட்டத்தில் அந்த அதிகாரி பேர் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் வந்து ரொம்ப தன்மையான அவர் வந்து அவ்வளவு விஷயங்கள் அந்த வனத்தை பற்றின அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. ஒரு மலைச்சரிவு அந்த சரிவில் வந்து ஓரத்தில் வந்து திடீர்னு நாங்கள் போய்கிட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து தண்ணி தாகம் எடுத்துருச்சு. கொண்டு வந்த தண்ணி தீர்ந்து போகிற சூழல் இருக்குது. ஆனால் மதிய உணவுக்கு வந்து தண்ணீர் தேவை. நாங்கள் நடந்து போகிறது எல்லாமே
ஓடை மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த மலை மேலே ஏறி நாங்கள் போகிற அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்குது. அதை அவருக்கு சொல்கிறாரு, இந்த இடத்துல போனால் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கும், அந்த நெல்லிக்காய் மரத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் தண்ணி தாகம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு போனால் அங்கே பார்த்தா அது ஒரு ஆபத்தான ஒரு வளைவில் வந்து இந்த நெல்லிக்காய் மரம் இருக்குது. அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, கிடக்கிற நெல்லிக்காயை யாரும் எடுக்கக்கூடாது, மேலே இருந்து சில நெல்லிக்காய்களை வந்து எடுங்கன்னு சொல்லி ஒரு வன ஒரு ஊழியர் போய் அதை மேலே ஏறி அவர் லாவகமாக, அவங்களுக்கு தெரியுது, லாவகமாக ஏறி அந்த நெல்லிக்காய்களை எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்து அதை வந்து அதுலேருந்து தாகம் தணிச்சுக்கிட்டு நாங்கள் நடந்தோம். அப்போ வந்து போகும்போது கேட்டேன், ஏன் நீங்கள் கீழே கிடக்கிற நெல்லிக்காய் எடுக்காதீங்கன்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நமக்கு தேவைன்னா உடனே எடுக்கலாம்ல. அப்போ அவர் சொன்னார், இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மான்கள் வந்து இங்கே வரும், மான்களுக்கு வந்து அந்த நெல்லிக்காய் நீங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா மான்களுக்கு சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் இருக்காது, அதனால் அந்த நெல்லிக்காயை நீங்கள் மான்கள் சாப்பிட்றதுக்காக விட்டுட்டேன், நம்ம பறிச்சுக்கலாம், மான் ஏறி கஷ்டப்பட்டு பறிக்காதில்ல, அதனால் அது மான்களுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவ்வளவு வனத்தையும் அந்த பகுதி அந்த கூட வந்தது யார், வன ஊழியர்களை விட அந்த பகுதியில் வாழ்கிற ஒரு மக்களை 2-3 மக்கள், பொதுமக்கள் தான் கூட வந்தாங்க. அவங்க தான் இந்த வனத்தை பற்றின இவ்வளோ விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி வன விலங்குகளுக்கும் வனத்துக்கும் எதிராக இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வனத்தை பற்றினா அவ்வளோ துல்லியமாக அவங்க வந்து நம்ம கிளையை கூட ஒடிக்க விட மாட்டாங்கிறாங்க. நம்ம நடந்து போகிற சைடில் இருக்காத நீங்கள் வந்து கம்பு வச்சு விளக்கிட்டு போங்க, ஒடிக்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் துளிர், அது வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவ்வளவு அக்கறையோட, அது நான் நேரில் நான் பார்த்தது, அந்த யானை கணக்கெடுப்பு நடந்தபோது நான் போய் பார்த்த அந்த சம்பவம். கிட்டத்தட்ட அந்த வனத்துக்குள்ளே மட்டும் 35 கிலோமீட்டர் நாங்கள் வந்து நடந்தே போயிட்டு திரும்பி வந்தோங்க. அது ஒரு பக்கம் சுற்று, அவ்வளோ அடர்ந்த வனத்தில் வந்து நாங்கள் ஒரு 6-7 பேர் போனோம் வச்சுக்கோங்க. அப்படி வனத்தை நேசிப்ப அந்த டிஎஃப்ஓ அவர்களுக்கு சொன்னது என்னென்னா, அந்த கிராமத்தில் இருக்க அந்த 2 பேரை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வன அதிகாரி வந்து அவர்கள் கையில் வந்து ஒரு பெரிய புக்லெட் கொடுத்துருக்காரு. அந்த புக்லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, எந்தெந்த குருவிகள்லாம் இந்த வனத்துக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களுடைய வேலையாக இருக்குது. அதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த வன அதிகாரியே வந்து பணம் கொடுத்து அவங்கள வச்சுருக்காரு. அவங்க வந்து அந்த குருவியையும் அந்த கிளையை கண்டுபிடிச்சு அந்த புத்தகத்தில் வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த குருவி இருக்குது, இந்த குருவி வந்து இந்த இடத்துல முட்டை வச்சுருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு துல்லியமாக அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது வனம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி தான், நமக்கு தான் வந்து அது வந்து காடு. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க யாரோ பெரிய வனத்துக்குள்ளே வாழ்கிற வனவாசிகளாம் கிடையாது, மக்கள் நம்ம கிராமத்துக்கு வந்து போகிற தேனி மாதிரி நகரங்களுக்கு வந்து போகிற பொதுமக்கள் தான் அவங்க. ஆனாலும் அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் அங்கிருந்து என்ன பண்ணேன்னா, பலியர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிக்குடி வனத்திலே வாழ்ந்து இருக்கக்கூடிய பலியர்கள், இருளர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கும் நான் போயிருந்தேன். அவங்க வந்து அவங்களை பாதுகாப்பதற்கான என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு அங்கே வந்து பெரும் மரங்களை வந்து அவங்க வீட்டு உறுப்பினர்கள் மாதிரி அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய வன இருளர்கள் சமூகத்தில் என்னென்ன பேர் வைப்பாங்களோ அந்த பேரெல்லாம் வந்து வச்சு அந்த பேருக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல போய் பாருங்கள், அங்கே வந்து தேன் இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து தேனெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து நம்ம தான் வந்து வனத்தை நேசிப்பதாக சொல்லி நாம் வந்து அந்த வனத்தை விட்டுறக்கூடாது. அனாதையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பாதுகாப்பதற்கும் அந்த வனத்துக்குள் இருக்கிற விஷயங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒரு வழி இல்லாமல் போயிடும். அதை வந்து இந்த மக்கள் வந்து செய்துட்ருக்காங்க. அவங்கள வந்து வனத்துக்கு எதிரியாக நம்ம பாவித்தால் அது வந்து பெரிய கவலைக்குரிய ஒரு செய்தியாக தான் இருக்கணும். எது எப்படியோ, அதாவது பொதுமக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிறது வந்து அரசுக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும். விரைவில் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த இந்த பகுதி மக்கள், வருசநாடு மேகமலை பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து எதிர்பார்க்கலாம்.